இட்ஸ் சண்டே மார்னிங். இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால வீட்டில் பியூர் வெஜ்ஜு தான். நான் பார்த்திங்கன்னா அவரைக்காய் போட்டு சாம்பார், அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், இது 2 தான் பண்ணியிருந்தேன். சண்டே அதுவுமா நான்வெஜ் இல்லாமல் வெஜ்ஜு செய்கிறது ரொம்ப அப்செட்டாகவே இருந்துச்சு. எனக்கு வேறு எதுவும் பெருசாக சமைக்கவும் தோணலை, எக்ஸ்ட்ரா பொரியல் எதுவும். ஸோ அதனால் நான் ரொம்பவே சிம்பிளாக இன்றைக்கி பண்ணி முடிச்சிட்டேன். பாப்பா வீட்டில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாள். வீட்லேயும் வாழைப்பூ இருந்துச்சு, சரி வடை போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைக்கும் போதே பார்த்திங்கன்னா வடைக்காக நான் ஊற வச்சுட்டேன் பருப்பு. காலையில் ஒரு 7 மணி போல் பார்த்திங்கன்னா இட்லி மாவு அரைக்கிறதுக்காக அரிசி ஊற வச்சுட்டேன். சரி கொஞ்சம் சமையல் வேலை முடிஞ்சதும் மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மா என்ன பண்ணாங்க, அமாவாசை அதுமாக ஹேர் கட் பண்ணலாம், முடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு என்னை கூப்பிட்டு ஹேர் கட் பண்ணி விட்டாங்க. இது வரைக்கும் நான் பார்லர் போய் ஹேர் கட் பண்ணிக்கிட்டதே கிடையாது. என்ன மாதிரி யாரெல்லாம் இன்னும் பார்லர் போய் ஹேர் கட் பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சண்டேனாலே எப்போவுமே நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு திடீர்னு பார்த்திங்கன்னா வெஜ்ஜு சாப்பிட்றதுக்கே எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட நெக்ஸ்ட்டு விழாக்குள்ளே பார்க்கலாம். டாட்டா.